ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா உலகம். இன்னைக்கு நம்ம புரசவாக்கத்தில் இருக்கிற கங்காதீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கங்காதீஸ்வரன் கோயில் இருக்கிற இடம் ஒரு காலத்தில் புரசை வனமாக இருந்துச்சான். அதெல்லாம் மருவி தான் இந்த புரசை வனமெல்லாம் காடெல்லாம் போய் புரசை வாக்கமாக ஆயிட்டு இருக்குது. இந்த கோயிலுக்குள்ள உள்ள சாமி கும்பிட இருக்கிற இடத்துல ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதனால் நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற சாமிகளை பார்த்துக்கலாம். கோபுரம் பாருங்க, 5 நிலைகள் கொண்ட கோபுரமா இருக்குது. பழைய காலத்து கோயில் தான், சோழர்களால கட்டிய கோயில் சொல்றாங்க. செவுத்துல எல்லாம் சிற்பங்கள், சிவனோட கதைகளை எல்லாம் விளக்குற மாதிரி சிற்பங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் பண்ணியிருக்காங்க. பார்க்கடலை கடையிறது, கண்ணப்ப நாயகர் கடை, எல்லாமே வரிசையா பார்த்துட்டே வரலாம். குருந்த மல்லீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. திங்கக்கிழமை பிரதோஷம்லாம் ரொம்ப சிறப்பாக இங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, நம்மளுடைய கஷ்டங்களை சாமி போய் சொல்லலான்னு நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டாவே நம்ம கஷ்டங்கள்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியோட பேர் கங்காதீஸ்வரன், அம்பாளோட பேர் ராசினி சமேத கங்காதீஸ்வரர் கோயில் இருக்கு. கோயில் வந்து கிழக்கு நோக்கி இருக்குது. தலவிருச்சம் புரசை மரமா இருக்குது. இந்த புரசை மரம் வந்து எங்க தர்மம் தலைத்து இருக்குதோ அந்த இடத்துல தான் செழிப்பமா வளருமா. நிறைய மரம் இருந்த இடத்துல இப்போ ஒரு மரம் தான் இருக்குது போல இருக்குது. அதே தலவிருச்சமா இங்க இருக்குது. இந்த டேங்க் புரசை டேங்க் இதுதான். இந்த தெப்பக்குளத்துக்கு பேரு புரசை டேங்க். இந்த இடத்துக்கு பேரே அதான் அமைஞ்சிருச்சு. இதுல வந்து மழை இல்லாதனால தண்ணி இல்லாம இருக்குது. தெப்பக்குளம் ரொம்ப பெருசா இருக்குது. சுத்தி வீடுகள்லாம் ஆயிடுச்சு. இது சோழர்களால் கட்டப்பட்ட கோயில்னு தான் சொல்றாங்க. குலோத்துங்க சோழன் கூட இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்து புறன் அமைச்சிருக்கிறாங்க சொல்றாங்க. இந்த பக்கம் 4 பக்கம் செவுத்துலையும் சாமியோட கதைகளை ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்கிறாங்க. அதை எல்லாமே நம்ம ரொம்ப நேரம் செலவழிச்சு நல்லா பார்க்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலை நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டோம். இந்த கோயிலுக்கு நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த கங்காதீஸ்வரனையும் பங்கஜம்மாளையும் தரிசனம் பண்ணுங்க.